ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தாங்க நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த காமிச்ச கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா, தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அந்த கிளிப்பிங்கை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் புளியரைங்கிற இடத்துல இந்த தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில். எல்லா இதுலேயும் குரு வந்து மேக்ஸிமம் வந்து செவரில் இருப்பாங்க, செவத்தை ஒட்டி இருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றி கும்பிடலாம் தட்சிணாமூர்த்தியை, அந்த மாதிரி இருக்கும். செம சூப்பரான கோவில், நல்ல விசேஷமான கோவில், ரொம்ப நல்ல பிரதிஷ்டை பெற்ற கோவில். நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரியான வேலைக்கு, கல்யாணம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து கும்பிடுவாங்க. அந்த இதை தான் நான் கிளிப்பிங் காமிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ங்க. இங்கே வந்து குற்றாலத்தில் சீசன் சூப்பராக இருக்குது. தென்காசியில் சீசன் செம்மையாக ஸ்டார்ட் ஆகிட்டு, இது ஆஃப்டர்நூன் எடுத்து 4 மணிக்கு எடுத்த விலாக் தான் இது. 4 மணிக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருட்டாக இருக்குது. நல்ல மழை. இங்கே மழை மீன்ஸ் நல்லா ரொம்ப இடி மின்னல் அந்த மாதிரி இருக்காது, சாரல். செம்ம சூப்பராக இருக்குது. சீசன் எல்லா அருவியிலையும் நல்லா தண்ணி விழுது. வாங்க குற்றாலத்துக்கு வந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நான் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா துணியை ஃபுல்லாக ஒரு ரேக்காக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அப்புறம் பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் கீரையும் வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாம் பெருக்கி போட்டு கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். இதுலேயே நம்மளுக்கு வீட்டு வேலையிலேயே பயங்கர டிஃபிகல்ட்டான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் கழுவுறது, துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது. அதை விட டிஃபிகல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரோவில் களைஞ்சி கிடக்கிற துணியை மடித்து வைக்கிறது. திரும்ப அது களையும், திரும்ப நம்ம மடித்து வைப்போம். இதே வேலையாக இருக்குது. இப்போ நான் மடித்து வச்சுட்டேன், இனி களையும். 2 days தான், அப்புறம் அது களைஞ்சிரும். திரும்ப அதை நான் என்றைக்கு மடித்து வைக்கிறேன்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு லேசினஸ் வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தது. அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மடித்து வைக்க ஒரு ரேக் மட்டும்தான் க்ளீன் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். மீதி உள்ளதை அடுத்த ரேக்கை இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி டைம் கிடச்ச டைமில் இந்த வேலையை முடித்தாச்சுங்க. குற்றாலத்துக்கு வர பிளான் பண்ணுறவங்க நீங்கள் வந்து தென்காசிக்கு வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே இருந்து உங்களுக்கு வந்து குற்றாலம் மெயின் அருவி அப்படின்னு குற்றாலம் போட்டு பஸ் வரும். அது பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்து மெயின் அருவி பக்கம் உங்களுக்கு நின்றும். நீங்கள் அங்கே குளிச்சுட்டு நல்லா சாப்பாடெலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சாப்பாடு கொண்டு வரனாலும் கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான பிளேசஸ், தண்ணி எல்லாமே நல்ல வசதிகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது புளியருவி போகிறதா இருந்தாலும் சரி, ஐந்தருவி அந்த மாதிரி போகிறதுக்கும் அந்த மெயின் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே நடந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஏறி நீங்கள் எந்த அருவிக்கு போகணுமோ போய்க்கலாம். பழைய குற்றாலமோ ஐந்தருவியோ புளியருவியோ போயிட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் எந்தெந்த அருவிக்கு போகணுனாலும் போய்க்கலாங்க. எல்லா அருவியிலையும் நல்லா தண்ணி விழுது. சூப்பராக இருக்குது. சீசனும் சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க சாட்டர்டே சண்டேஸ் வந்து பயங்கர கூட்டம் இருக்குது. மீதி நாளில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விலாகுக்குள்ளே வந்துடலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா காஃபி போட்டுடலாம். காஃபி போட்டு ஈவினிங் மழை வந்ததுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி இருக்க நம்மளுக்கு தோசையை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் உள்ள குழம்பு காய் எல்லாம் சுண்டை போட்டு இருந்தது. சரி அதையும் எல்லாத்தையும் போட்டு சுண்டைக்கறி வச்சு தோசை சுட்டு சூப்பராக சாப்பிட்றலான்னு சொல்லி சூப்பராக தோசை சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பால் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் தோசையும் விட்டுட்டேன். இந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கனாலே தெரியும். மணி இப்போ வந்து 6:30 பாருங்கள். இருட்டலை. வெளியில் பார்த்திங்கன்னா இருட்டலை, லைட்டு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வெளியில் எல்லா இடமே வந்து கொஞ்சம் அப்படி டார்க்காக 4 மணிக்கு இருட்டிக்கிட்டு வரும். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி வந்துடும். இப்படி மாற்றி இருக்கும். துணியை துவைப்போம், காயப்படுவோம், அந்த மழை வரும், உள்ளத்துக்கு போடுவோம். திரும்ப பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெயில் அடிக்கும்.
இப்படியே தான் இருக்குது. மருதாணி நம்ம வீட்டில் நல்ல கொஞ்சம் நல்ல பொடி பொடி இலையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதையும் பறித்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு மருதாணி வச்சு. அதனால் மருதாணியும் பறித்து நம்ம வச்சுருக்கோம். அரைக்கணும். ஏற்கனவே ஒன் டைம் வந்து பறித்து வச்சேன், அதை அப்படியே கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சதோடு இருக்குது. இன்றைக்காவது இப்போ புதுசாக பறித்து வச்சுருக்கேன். இன்றைக்காவது அரைச்சி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். வச்சேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி மருதாணி வச்சதெல்லாம் போட்டுட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி வச்சேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுங்க. கோயில் போனதுலேருந்து சமையல் பண்ணதுலேருந்து மழையை என்ஜாய் பண்ணதுலேருந்து சீசனை என்ஜாய் பண்ணுறதுலேருந்து இப்படி தான் முடிஞ்சது நம்மளுக்கு. உங்களுக்கு டே எப்படி போச்சுங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நீங்கள் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே டெய்லி நோட்டிஃபிகேஷனில் நான் போடும்போதெல்லாம் வந்துட்டுருக்கும். தேங்க்யூ. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்களாங்கிறத சொல்லுங்கள்.